இந்த 5 ஆண்டு ஆட்சியில ஏதாவது விவசாயிகளுக்கு அவர்கள் சொன்னதை ஏதாவது செய்திருக்கிறார்களா? வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்களா? விவசாயிகள் எத்தனை இல்லலுக்கு உள்ளாகிறார்கள்? அதுபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அனைத்து தொழில் செய்பவர்கள் அனைவருமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து கிடக்கிறது. சொத்து விலையை உயர்த்தி விட்டார்கள், பால் பொருட்களின் விலையை உயர்த்தி விட்டார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பதிவுத்துறையில முத்திரைத்தாள் விலையை உயர்த்தி விட்டார்கள், பதிவு கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டு முதல்வரின் குடும்பம் மாத்திரம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் திளைக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டிலே மக்களாட்சியை மலர வைக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தேர்தலிலே பணியாற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபண்போடு கேட்டு இங்கே வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி பத்திரமாக நீங்கள் அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்று சேர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.